அன்பு மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில தேவன் எங்களோடு கூட தகப்பனை இடைப்படும்படி எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து பெறப்பட்டு வரட்ட சுவாமி. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஆமாண்டவரே, வந்திருக்கிற தேவ சொன்னங்கள் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு ஏதுவான கர்த்தர் கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சரி, வாசிங்கம்மா. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிள்ளைகளே, இது கிறிஸ்துவுடைய நாளை குறிக்கிறது. கிறிஸ்து இந்த பூமியிலே அவன் வெளிப்பட போகிற அந்த 2ஆம் வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில இந்த பூமி எப்படிப்பட்ட அழிவுகளை, ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப அதற்கு முன்பாக சபை எச்சரிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. எதில் எச்சரிப்படைய வேண்டும் என்று சொன்னால், வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பார்த்து கொண்டில்லாமல் சபை விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சபை எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதுலன்னா, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்ப இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் மோசம் போக்குகிறவனாய் இன்றைக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப யாரை மோசம் போக்குறான்? யாரோட அவன் போராடிட்டு இருக்கிறான்னாக்கா, தேவ பிள்ளைகளோட போராடிட்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளிடத்திலே அவன் வஞ்சகமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இப்ப அவனுக்குடைய காலம் இது இல்லை. அது முதல்ல நல்ல தெளிவான சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மோசம் போகுகிற சாத்தான் அந்தி கிறிஸ்துடைய காலம் இது அல்ல. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும், அவனுடைய கிரியைகள் ஆதி முதல் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டக்கூடாது. ஹல்லேலூயா. தட்டக்கூடாது சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மட்டும்தான் மகிமை. இன்னைக்கு எச்சரிப்பின் செய்தி. அப்ப எச்சரிப்பின் செய்தியில எதுக்கு கரத்தை தட்டணும், எதுக்கு அல்லேலூயா சொல்லணும், எதுக்கு ஆமென் சொல்லணும், தெளிவா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெரும்பாலும் அல்லேலூயா சொல்லலாம், அது தேவனுக்கு மகிமை. ஏன்னா நன்மையானாலும் தீமையானாலும் தேவ சித்தம் எதுவும் நடக்காது. அப்ப தேவனுக்கு மகிமை செலுத்துவது ஹல்லேலூயா. அதை சொல்லுங்க, தப்பே இல்லை. அன்பு தப்பு பிள்ளைகளே, ஆகவே அதை தடை செய்கிறவர் ஒருவர் இன்றைக்கு ஹல்லேலூயா தேசத்தில் இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுவேன் உங்களுக்கு எதற்காக கரங்களை தட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிங்க. இப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் அக்கிரமக்காரனை அந்தி கிறிஸ்துவை தடை செய்து வைத்திருக்கிறார். ஆமென். தடை செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். இந்த காலத்துல அவன் வெளியில வராதபடிக்கு அவனை தடை செஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவன் என்ன பண்றான்னா, அவன் கிரியைகளை இங்க நடத்திட்டு இருக்கிறான் பூமியில. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவன் செயல்களை பூமியில அவனுக்கு கீழ்ப்படுகிற ஆவிகளை கொண்டு துரிதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா உங்களுக்கு? முதலாவது அந்த வேலையே நீ என்னன்னா பண்ணிக்கோ, 4 செவத்துக்குள்ள என்னென்ன பண்ணிக்கோ.
ஆனா வெளியில வந்து இயேசு நல்லவர் சொல்லாத. புரியுதா இல்லைங்களா? சுவிசேஷம் அறிவிக்காதீங்க. நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, இந்தியாவில் மட்டும் இல்ல, மேலை நாடுகள்ல கூட சரி, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதிகப்படியான தடைகள் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஏன் சுவிசேஷம் அறிவிக்க தடை இருக்கு? மத்த 28 ஆண்டவர் தெளிவா சொல்றார், பூமி எங்கிலும் கடந்து சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக்குங்கள், சீஷராக்குங்கள். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் சீஷர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சீஷர்கள் எழும்புவார்கள். அப்ப அவனுக்கு எங்க எரிச்சல் உண்டாகுதுன்னா, நீ சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. நீ சுவிசேஷம் அறிவிச்சுன்னா அவன் எழுப்புதல் அடைந்துடும், சீஷர்கள் எழுப்பி விடுவார்கள். யார் எழுப்பிடுவா? சீஷர்கள் எழுப்பிடுவாங்க. அப்போ சீஷர்கள் தொகை பெருகுவதை சாத்தான் ஒரு நாளும் அனுமதிக்காது. ஆகவே அவன் எரிச்சல் உள்ளவனாக இருக்கிறான். அதற்காக அவன் வஞ்சகமான காரியங்களை கொண்டு வருகிறான். தேசத்துல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவான், இன்னும் நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஏற்கனவே மருத்துவமனை ஊழியங்கள் தடை பண்ணியாச்சு. ஜெயில இருக்கிற, சிறைச்சாலையில் இருக்கிற அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த சிறைச்சாலையின் ஊழியர்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இப்ப பொது வெளிகளிலும் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. அதுக்கு அரசாங்கத்துல ஆணை இல்ல, மறைமுகமாய் தந்திரமா அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் காது கிளியிற அளவுக்கு என்னென்னவோ தேசத்துல நடக்குது. அதுக்கெல்லாம் தடை இல்லை, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு இல்லை, அதுல எல்லாம் அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகல. நீ போய் இயேசு நல்லவன் அமைதியா ஒரு கைப்பிரதி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வரும் பாரு எரிச்சல். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பு தேவ பிள்ளைகள், அப்போ அக்கிரமத்தின் ரகசியத்தை ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இந்த உலகம் இருந்து வருகிறது. இந்த உலகம் எதற்குள்ளாய் போயிட்டு இருக்கு? இருளுக்குள்ள போயிட்டு இருக்கு. இருளின் ஆதிக்கத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறது. அந்த உலகம் எதை நோக்கி போகுதுங்க? பின்னுக்கு போயிட்டு இருக்குதுங்க. நல்ல விஞ்ஞானத்துல முன்னேறிட்டு இருக்குது சொல்றோம், அறிவு பெருகிட்டு இருக்குதுன்னு சொல்றோம். எல்லாம் எதுக்கு? விஞ்ஞானம் முன்னேறினா எங்க கொண்டு போய் முடியும் சொல்லுங்க? விஞ்ஞானம் முன்னேறினா எங்க போவோம்? அழிவையா? மறுபணு மாற்றுன்ற முறையில எல்லா விதைகளையும் மாத்திட்டான் விஞ்ஞானம்ன்ற பேர்ல. உன்னுடைய பழைய விதைகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. பழைய விதைகள், பழைய தானியங்கள், பழைய காய்கறிகள், பழங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்தது. அல்லேலூயா. மரபணு மாற்றம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டான். அவன் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டு அவன் கொடுக்குற விதையை தான் நீ விதைக்கணும், அதை அறுத்து அவங்கிட்டே தான் விற்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுல வர வியாதியில குணமாக்குறதுக்கு அவன் டாக்டர்ஸ் எழுப்புறான், பல கோடி ரூபாயில செலவு பண்ணி மருந்து மாத்திரைகளை உண்டாக்குறான். அவன் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை தான் நீ சாப்பிடணும். உன்னுடைய பாரம்பரிய வைத்தியங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு வரான். புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? விஞ்ஞானம் நமக்கு புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தாலும் அது நேர அழிவுக்கு தான் கொண்டு போகுது. அணு உலைகளை கண்டுபிடிச்சிட்டா, அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டா, இப்ப அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தவன் பெருமையில நிக்கிறான். அம்மாவா இல்லையா? நான் வல்லரசுன்றான். வல்லரசை நிரூபிக்கிறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்ன்றான். அப்ப அதுக்கு அவன் என்ன பண்றான்? 4 நாடுகளுக்குள்ள சண்டை அவனை மூன்றான், அந்த சண்டைகளை சமாதானம் படுத்துறான், கீழ்படியாததை அடிக்கிறான். இதுதான் இன்னைக்கு நாட்டுல. அப்போ அழிவை நோக்கி, அப்ப இருளை நோக்கி இந்த உலகம் பின்னுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த உலகம் இருண்டு வருகிறது. அவன் பொய்யான ஆன்மீகம், பாவத்தை நியாயப்படுத்துவது, கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலை உண்டாக்குவது. அப்ப எப்படி இருந்து கொண்டு வருகிறதுன்னா 3 விதங்கள். பொய்யான ஆன்மீகங்கள், மனிதர்களை கடவுளாய் மாற்றுவது. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அப்ப இயேசு மனிதர் இல்லையா? அவர் ஒரு தகப்பனுக்கு பிறக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க.
பிரைஸ் எல்லாம். அவன் அவருடைய தாயாகிய மரியாள் அவங்க கன்னியாய் இருக்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க, நிச்சயம்தான் ஆயிருந்தது. புருஷனோட அவங்க சேரல, திருமணம் ஆகல. அப்ப ஆவியானவராலே இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அங்க தேவ தூதனால் அவளுக்கு நல்ல வாழ்த்துதல் சொல்லப்பட்டு ஆவியானவராலே அவளுடைய கருவிலே கரு உருவானது. கிறிஸ்து மனிதனாய் அவளுடைய வயிற்றிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் மூலமா இல்லை. அப்ப நல்லா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் பொய்யான ஆன்மீகத்தை இந்த உலகம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, பொய்யான ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பொய்யான ஆன்மீகம் என்ன சொன்னா, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சாபங்களை கழுவி நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு ஹல்லேலூயா நிகராக ஒருத்தன் கொண்டு வந்து தன்னை இணைப்பான். அவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து என்ன சொல்வான்னா, அவனும் பொய்யான அற்புதம் அதிசயங்களை செய்வான். அதனால நீங்க அற்புதம் அதிசயங்களை நம்பினீங்கன்னு நினைச்சாக்கா என்ன பண்ணிடுவீங்க? நிச்சயமா ஏமாந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு அற்புதம் அதிசயங்களை செய்யும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா தேவன் செய்கிற அற்புத அதிசயத்தை அவனால செய்ய முடியாது. கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஐயா, எகிப்துல 10 வாதைகள் வந்தது, அற்புதங்கள் நடந்தது. மோசையினால் கோல் போடப்பட்டது, சர்ப்பமாய் மாறினது. அங்கே பார்வோனுடைய சேனையில் இருந்த மந்திரவாதிகளும் கோல்களை போட்டார்கள், அதுவும் சர்ப்பங்களாக மாறினது. ஆனால் மோசையுடைய கோலினால் சர்ப்பமாக்கப்பட்ட இந்த மோசையுடைய கோல் அவன் சர்ப்பம் அந்த மந்திரவாதிகளுடைய கோல்களினால் உண்டான சர்ப்பங்களை மெழுங்கினது. கண்ணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. பிசாசுடைய எல்லா மாயாபுரியையும் கர்த்தர் மெழுங்கி எரித்து போட்டு விடுவார். முடிவில் கர்த்தருடைய கிரியை மாத்திரமே நிற்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க நீங்க தெளிவா நீங்க இந்த யாத்திரான் புத்தகம் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. வண்டுகள் உண்டானது அவங்களால உண்டாக்க முடியல. ஐயா, மாற்று சாத்தான் செய்வான், இதுக்கு மாற்று செய்வான். ஆனால் ஒரு உயிரை உண்டாக்க அவனால முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனால மாத்திரமே ஒரு உயிரை உருவாக்க முடியும். அவன் இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த பிரைஸ் தி லார்ட் ரத்தம் தண்ணி ரத்தமா மாறுது, உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கோல் சர்ப்பமா மாறுது, உண்மையா இல்லையா? அண்ணா பிரைஸ் தி லார்ட். தேன்களும் வண்டுகளும் உருவாகுது, ஏன் அவனால உண்டாக்க முடியல? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜீவ ராசிகளையும் உயிரினங்களையும் உயிர்களையும் படைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களில் ஆகவே இந்த உலகம் இருளுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அது பொய்யான ஆன்மீகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆன்மீகம்ன்றீங்களே, அது என்னையா ஆன்மீகம் அப்படின்னு நீங்க அதை கேட்கலாம். அதை நிச்சயமா கண்டிப்பா தெளிவா சொல்றேன். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு மீட்பை கொடுத்தார். அவருடைய பேரை வைத்துக் கொண்டு அந்தி கிறிஸ்து உள்ள வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லி இந்த கடைசி காலத்துல ஏமாத்த போறேன். இப்ப அவரை தடை செய்து வைத்திருக்கிறது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவர். கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவனை தடை பண்ணி வச்சிருக்கிற அந்தி கிறிஸ்துவ, ஆனா அவனுடைய ஆவிக்கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது பூமியில. நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க 2வது பாவத்தை நியாயப்படுத்துறது, பாவத்தை நியாயப்படுத்துறது. ஐயா, நம்ம சுபாவமே நமக்கு இது பாவம், இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி நம்ம சுபாவமே நம்மளுக்குள்ள சொல்லும். ஆமாவா இல்லையா? நம்ம சுபாவமே தப்புன்னு சொல்ற ஒண்ணு அவன் உங்ககிட்ட தப்பே இல்லைன்னு பேசுவான். 2வது காரியம், இருள் எப்படி இருளுக்குள்ள போகுது இந்த உலகம்? தவிர பாவத்தை
சரின்னு சொல்லி நியாயப்படுத்துவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவான். இன்னைக்கு உலகத்துல என்ன மனநிலை உண்டாக்குறாங்க? கிறிஸ்தவங்களாம் வெளிநாட்டு கடவுளை ஆராதிக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் பணமா வருது. அப்படின்னா ஏங்க நீங்களா ஓலை வீட்டுல இருக்கிறீங்க? உங்க பாஸ்டர் அடுக்கு மாடியில குடியிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அப்படி வர மாதிரி இருந்தா ஹல்லேலூயா. இப்படி கிறிஸ்துக்கு எதிரான மனநிலை. இன்னொன்னு, நம்ம பாரம்பரியத்தை மாத்துறாங்க, நமக்கு விரோதமா இவங்க பேசுறாங்க, நம்மளை குற்றப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் அவன் சொல்லுவாங்க. நான் தெளிவா சொல்றேன், ஒரு சிலர் அந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுனா, அந்த போல சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால இடர்கள் உண்டாகுது. வேதம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கவே நம்ம ஆயுசு நாட்கள் போதாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை பத்தி பேசுறதுக்கு ஆயுசு போதாதியா? மத்தத பத்தி எல்லாம் நம்ம பேசவே வேணாம். நான் ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்றேன், நான் இருளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தால் இருள் உங்களை விட்டு தானாய் வெளியேறிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாவே இல்லையா? ஐயா, இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கு, இருட்டா இருக்குன்னு இருட்டுக்கு 1000 பிம்பங்களை நான் உருவாக்குவதை விட வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போய்விடும். எத்தனை பேராக சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, 2 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லுகிறது, தடுக்கிறவர் யார்? அந்த தடுக்கிறவர் இந்த ஆன்டி கிறிஸ்டை இந்த உலகத்துக்கு எப்பொழுது வரக்கூடாதபடி தடை செய்திருக்கிறவர். அவன் வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தடுக்கிறவர், தடை செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி தடை செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சபையின் மூலமாக தடை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபைங்க, தேவனுடைய சபையின் மூலமாக அவர் தடை செய்கிறார். எப்படி தேவனுடைய சபையின் மூலமாக அவர் தடை செய்ய முடியும்? தேவனுடைய சபையில எண்ணெய் குறையாமல், அக்கினி அறுத்து போடாமல் எப்பொழுதும் ஒரு ஜெப தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய கிரியைகளை அழிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்ப புரியுதுங்களா? தேவனுடைய சபையில ஜெபம், இந்த ஜெபம் தான் ஹல்லேலூயா அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறது. ஆமென். ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று சொன்னால், சபையின் மூலமாக, சபையின் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் மூலமாக, சபையின் மூலமாக தேவ பிள்ளைகள் செயலாற்றுகிறார்களே, இந்த செயலாற்றுவதன் மூலமாக தேசத்திலே ஹல்லேலூயா தேவன் நியமித்த அரசாட்சி உண்டாகவும், நல்ல சட்ட அமைப்புகள் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்து அவனை தடை செய்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ஆட்சியாளர்கள் இருப்பார்கள்னா, எதிர்வினை ஆற்றுவர்கள் என்னன்னா அந்த ஆட்சியை குறை சொல்லுவார்கள். நான் அரசியல் பேசல, இது ஒரு தந்திரம், பிசாசுடைய தந்திரம். ஏழைகளை நேசிக்கிற, விதவைகளை, அநாதைகளை, திக்கற்றவர்களை நேசிக்கிற ஒரு ராஜ்யம் எழுப்பி அதை செய்யும் என்று சொன்னால், அவர்களை எது தரப்பு என்ன பண்ணும்? இருளை விரும்புகிறது, குற்றப்படுத்தும், ஜனங்கள் மத்தியில் குறை சொல்லும். அப்ப இதையெல்லாம் உத்தேசமான தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப அக்கிரமத்தின் ரகசியம் என்னையா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைமுகமாய் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்குது. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து இன்றைக்கும் அக்கிரமத்தின் ரகசியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நீங்க முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். மனது மாற்றம், உங்க மனசும் உங்க சிந்தையும் மாற்றும். அதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க மனதையும் உங்க சிந்தைகளையும் மாற்றும். அது எப்படி மாற்றம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்படி மாற்றுகிறது சொன்னால், அன்பு தேவ பிள்ளைகளே, மறைமுகமாக செயல்பட்டு. எப்படி உங்க மனசையும் சிந்தையை மாற்ற முடியும்? நீங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க, தினமும் ஜெபம் பண்ணுவீங்க. திடீர்னு ஒண்ணு உங்க கூட வந்து சேரும்.
அந்த சேர்றது அல்லேலூயா இருள். அந்த இருள் உங்களோட சேர்ந்துதான் ஜெபிக்கிற நேரத்தை முதல்ல அது எடுக்கும். எதை எடுக்கும்? ஜெபிக்கிற நேரத்துல உனக்கு வேற ஒரு ஷெட்யூல் போட்டு தரும். ஏய் அர்ஜென்ட்டாவா, அவசரமாவா. நீ தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிற நேரம், அது தேவனோட உட்கார்ற நேரம், அந்த நேரம் பார்த்து நாங்க அழைக்கும். அல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? மறைமுகமா அது யார் கூப்பிடுறான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நீங்க ரொம்ப மதிக்கக்கூடியவங்க, நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களை வச்சு உங்களுக்கு கூப்பிடும். லிசன், கவனிங்க. அல்லேலூயா. இப்ப உங்களால தட்டி கணிக்க முடியுமா? முடியாது சொல்ல முடியுமா? பிரைஸ் சொல்ல. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆவியானவர் கொடுத்த செய்தி. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை தட்டி கழிக்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்க அதுக்கு இசைந்து போவீங்க. அப்போ உங்க இருதயம் சிந்தை மாற்றப்படுதா இல்லையா? ஜெபிக்கிற நேரத்தை விட்டுறீங்க, தேவனோட உருவாடுகிற நேரத்தை விட்டுறீங்க, தேவனோட பேசுகிற நேரத்தை விட்டுறீங்க. இப்ப முதலாவது அந்த நேரத்தை அது பிடுங்கும். அல்லேலூயா. அப்பவே இருள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா மனம் திரும்பணும். இப்படி நிறைய பாயிண்ட்கள் சொல்ல முடியும். உங்கள் சிந்தையும் இருதயத்தை அப்படி எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி. நீங்க நல்ல பக்தியா இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல பக்தியான பிள்ளைகளா இருப்பீங்க. ஏய் தப்பு இல்ல, ஏய் யாரும் பார்க்கல, பிசாசு பேசும், உங்க மனதோடு பேசும், உங்கள் சிந்தையோடு பேசும். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்யறவங்க பகல்ல வெளிச்சத்துல வெட்ட வெளிச்சத்துல செய்ய மாட்டாங்க, அது இருட்டுல தான் செய்வாங்க. இருட்டுன்னா கும்மிருட்டு கிடையாது, மறைவு. மறைவான இடத்துல மறைவான சூழ்நிலையில தான் செய்வாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் நீ தனிமையில இருக்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது நீ ஜெபிக்கிற ஆவியுடைய ஒரு மகனா இருப்பேன்னா அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றனால முடியும். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா தடுமாறுறவன் இருட்டுல தான் தடுமாறுவான். ஒளி தன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறவன் தான் தடுமாறுவான். ஒளி உன் கூட இருந்தா உன்னால எப்படி தடுமாற முடியும்? வெளிச்சம் கூட இருந்தா உன்னால எப்படி தடுமாற முடியும்? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார்னா உன்னால எப்படி தடுமாற முடியும்? உன் சிந்தையும் எண்ணத்தையும் அவன் மாற்ற முயற்சிப்பான். அதற்காக அவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். நீ தான் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இருள் உன்னை பிடிக்கிற நேரம். அதுக்கப்புறம் நீ கூறிக்கிட்டு இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஆமென் பிரைஸ் தி லார்ட், அக்கிரமத்தின் ரகசியம். இரண்டாவது உலக அமைப்புகளை பயன்படுத்துவான். உலக அமைப்புகள் என்ன தெரியுமா? அரசியல், கலாச்சாரம், ஊடகம், கல்வி, தவறான போதனை. புரியுதா? உலக அமைப்புகள். இன்னைக்கு உண்மையுள்ள சபைகளுக்கு இன்னைக்கு காணிக்க வராது. உண்மையா சத்தியத்தை போதிக்கிறவனுக்கு விசுவாசிகள் கொடுக்கிறது தான், தேவன் அனுமதிக்கிறது தான். ஆனா பொய்யான பிரசங்கங்கள் பண்ணுவதற்கு, புரியுதா இல்லைங்களா, அண்டிகிறிஸ்துடைய உபதேசங்களை சொல்றவனுக்கு அள்ளி கொடுக்கிறான். சாத்தான் திருச்சபைகள் இந்தியாவுல குறிப்பா கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிந்து இங்க முகப்பெருலையே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொருள் எல்லாம் இருந்தது. நிஜமா பொய்யான்னு தெரியாது. சாத்தான் திருச்சபை தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் தலைக்கோலா வச்சிருப்பான் சில காரியங்கள். அதுக்குள்ள நான் போக விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலிபீடம் கிறிஸ்துவை பேசுவதற்காக. அல்லேலூயா. அப்போ எந்த காலத்துல நிக்கிறோம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். பல பார்த்து ஏமாந்துடாது, டைம்ஸ பார்த்து ஏமாந்துடாது. குறிக்கிற வழி, குறிக்கிற பாதை, உன் குடும்பம், உன் வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உண்டு, அந்த ஏழை லாசரு ஆபிரகாம் நடுவிலே தேற்றப்பட்டது போல தேவன் உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு பாடு, கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறாங்க. உனக்காக கர்த்தர் ஒரு ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயிக்கிற ஒரு மகனா நீ இருக்கணும். அதுக்குதான் இந்த தேவை எச்சரிப்பு. அன்பு தேவ பிள்ளைகளாகவே உலக அமைப்புகளை அவன் பயன்படுத்துவான். எதை பயன்படுத்துவானா? உலக அமைப்புகளை பயன்படுத்துவான்.
ஆமென். இன்னைக்கு இந்த சொன்ன விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு, அது பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படி பயன்படுத்துவோம்? 666 உலகத்துக்கு வரணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மேலை நாடுகள்ல 666 வந்துருச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஜிப், அந்த ஜிப் மனித உடம்புல பொருத்தப்பட ஆரம்பிச்சாச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது ரொம்ப நாள் ஆகாது, நம்ம இடத்துல வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னாக்கா அவன் உலகமயமாக்கணும் அப்படின்னு தான் போராடிட்டு இருக்கிறான். என்ன அதனுடைய அடித்தளம் என்ன? ஒரே பணம், ஒரே மத கொள்கை, வழிபாடு ஒண்ணு, பணம் ஒண்ணு. நல்லா புரிஞ்சுக்குங்க. லாங்குவேஜ், மொழி ஒண்ணு. இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா மாத்திக்கிட்டு வருவோம். முடியுமா இது? பிரைஸ் தி லார்ட். இது முடியும் பொழுது அந்தி கிறிஸ்து இருப்பான், சபை எடுத்துக்கொள்ளப்படும். கரங்களை தட்டி கத்தரிசி போட்டுருங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஆவியானவராலே. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசியாக அவர் தானே. அவர் விளக்கப்படும் பொழுது சபை எடுத்துக்கிட்டு தான் போவார். சபை இந்த பூமியில விட்டுட்டு போக மாட்டார். எதுவுமே தெளிவா புரியுது. அதுல கைவிடப்பட்டவங்க தான் பாவம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ரத்த சாட்சியா மரிச்சாதான் அங்க நித்திய ஜீவனை பெற முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, அரசியலை, அவன் அமைப்புகளை, சட்டங்களை மாற்றுவான். என்ன பண்ணுவான்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் எதை மாற்றுவானா? அரசியல் அமைப்பு சட்டங்களை மாற்றுவான். அவனுக்கு ஏற்ற போல சட்டங்களை மாற்றுவான். இரண்டாவது கலாச்சாரம். இதுவரைக்கும் நம்ம பாரம்பரியமா ஒரு கலாச்சாரத்துல இருப்போம். நம்மளும் புடவை கட்டுறவங்க, நம்ம தேசத்துல நம்ம பெண்கள் புடவை கட்டுறவங்க. வெளிநாட்டுக்காரங்க என்ன கட்டுவாங்க? கவுன் போடுவாங்க. நீ கவுன் போடுன்னு நம்மள சொன்னா நம்ம ஏத்துப்போமா? நம்ம கல்ச்சர் என்னது? சாரி கட்டுறது தான். அல்லேலூயா. நம்ம கல்ச்சரை நம்மளால மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். விருப்பப்பட்டு மாத்திடுவோம், அது வேற விஷயம். நம்ம அதுக்குள்ள போகல. அல்லேலூயா. அப்போ இந்த என்ன பண்ணுவான்னா கலாச்சாரத்தை மாற்றுவான். புரியுதா இல்லைங்களா அன்பு தேவ பிள்ளைகளே? அப்போ அவன் நம்ம கலாச்சாரத்தை மாற்றுவது மாத்திரம் அல்ல, அவன் என்ன பண்ணுவான்னா ஊடகம், எல்லா தொலைக்காட்சிகளையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவான். அவன் என்ன சொல்றானோ அதை தான் பதிவிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? என்னைக்கும் நீங்க பார்த்திருக்கலாம், பெரிய கலவரங்கள், பெரிய ஆபத்துகள்லாம் டிவில காட்டவே மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய காரியங்கள்லாம் காட்டவே மாட்டாங்க. அதை பப்ளிசிட்டியும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இருக்காது. இந்த நடிகை இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டால் அதை பேசுவானுங்க பாருங்க 3 நாளைக்கு அந்த மீடியாவில். இந்த நடிகர் இந்த காரியத்தை பண்ணார். நாட்டுல பசியில சாகுற எத்தனை கூட்டம் இருக்கு, எத்தனை என்னுடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை பிள்ளைங்க சொல்லும் போயிட்டு இருக்கிறாங்க, குடித்து வெறித்து எத்தனை வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை இன்னைக்கு தாறுமாறா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுவும் அந்த மீடியா கண்ணுக்கு தெரியும். அதிகாரமும் பணமும் அவர்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கும். ஆகவே இந்த உலகத்திலே அவன் அக்கிரமத்தின் ரகசியம் அடுத்தது என்னன்னா, அரசியலுக்கு அடுத்தது கலாச்சாரம், கலாச்சாரத்துக்கு அப்புறம் ஊடகம். ஹல்லேலூயா. மீடியா ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். அவன் சொல்றதுதான் மீடியா பிரதிபலிக்கணும். அப்படி மீடியா தர்மத்தை செய்யணும்னு ஒருத்தன் வந்தா அவன் இருக்கிறது கஷ்டம்தான். பிரைஸ் தி லார்ட். நான் வெளிப்படையா அவங்களோட பேசுறேன். அடுத்தது அவன் கல்வி கொள்கைன்னு கொண்டு வருவான். கல்வியில கைய வைப்பான். எங்க கைய வைப்பான்? கல்வியில. குலக்கல்வின்னு கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. குலக்கல்வி என்னது? உங்க குலத்துக்கு ஏற்ற கல்வி என்னது? உங்க தொழில் என்ன? பிரைஸ் தி லார்ட். நீங்க விவசாயிங்க, விவசாயம் தான் பண்ணணும். உன் பிள்ளையும் விவசாயம் தான் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? அப்போ உன் பிள்ளை டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இன்ஜினியர் ஆகணுன்ற எண்ணம் வரக்கூடாது. கலெக்டர் ஆகணும் எண்ணம் வரக்கூடாது. இதுதான் குலக்கல்வி. புரியுதா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ கல்வியை அவன் கையில அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். இப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஆமாவா இல்லையா? உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது, கீழே மேல எல்லாம் கிடையாது. உனக்கு திறமை இருந்தா படிச்சு மேல வா. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கல்விக் கொள்கை. ஹல்லேலூயா. அதுல குறிப்பா நம்ம தமிழகத்துல அருமையான கல்விக் கொள்கை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு எல்லாரை விட அதிக மருத்துவர்கள் இருக்கிறது நம்ம பிள்ளைங்க தான். அப்ப கல்விக் கொள்கைன்ற பேர்ல அவங்க கையில கொண்டு வருவான். இப்படி எல்லாவற்றும் ஆண்டு 4வதாக என்ன பண்ணுவான்? கல்வி அவன் கையில கொண்டு வருவான். 5வதாக தவறான போதனைகளை ஏற்படுத்துவான்.
அல்லேலூயா. போதனைகள் எல்லாம் மாற்றுவாங்க. லிசன், கவனிங்க. இப்போ மூணாவது அக்கிரமத்தின் ரகசியம். மூன்றாவது ஏமாற்றும் சக்தியுடன் செயல்படுவான். தேவனுடைய சத்தியத்தை திரிப்பா மாத்துவான். புரிஞ்சுதா இல்லைங்களா? கள்ளோபதேசங்கள் பெருகுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன பெருகும் தேசத்துல? கள்ளோபதேசங்கள், பொய்யான பிரசங்கம், பொய்யான போதனைகள், வேதத்தில் இல்லாத காரியங்களை இன்னைக்கு போதித்து கொண்டிருப்பார்கள். சபை மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இதுல சபையுடைய பங்கு என்ன? இப்ப இந்த 3 காரியத்தை உங்கள் மத்தியில நான் சொன்னேன். அக்கிரமத்தின் ரகசியத்தை. அல்லேலூயா. மறைமுகமாக இன்றும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கான். மனம், சிந்தைகளை மாற்றுகிறான். உலக அமைப்புகளை அதற்காக பயன்படுத்துவான். அரசியல், கலாச்சாரம், ஊடகம், கல்வி, தவறான போதனைகள் மூலமாக. அவன் மூன்றாவது ஏமாற்றும் சக்தியுடன் செயல்படுகிறான். அதாவது தேவனுடைய சத்தியத்தை திரித்து மாற்றி பேசுவான், போதிப்பான். 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்தேன். இதுதான் தேசத்தை, சபையை இருளுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த இருளோட சபை போராட வேண்டியது அவசியமா இருக்குது. குச்சி வச்சுக்கின்னு கத்தி வச்சுக்கின்னு கிடையாது. முழங்கால நீ போராட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி போராடணும்னா சபையின் பங்குல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம். முதலாவது ஜெபம். உன் தனிப்பட்ட ஜீவியத்துல ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் 2வது இருக்கணும். 3வது சபை உனக்கு ஒரு ஜெபவேலை நியமித்தால் அந்த ஜெபவேலையை தட்டி கழிக்காம சபையில நிக்கணும் வந்து. புரியுதா இல்லைங்களா? ஜெபத்தான் இருளை வெளிச்சமாக்குகிறது. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது, மாற்றங்களை கொண்டு வருகிறது. அரசியல்ல மாற்றம், அல்லேலூயா. மனித இனங்களிலே மாற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மீடியா துறையில மாற்றம். எல்லாத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வெளிச்சத்தை கொண்டு வருவது ஜெபம். 2வது சத்தியம். சபையுடைய பங்கு என்ன? சத்தியத்தை சத்தியமா எடுத்து ஜனங்களுக்கு சொல்றது. சத்தியத்தை சத்தியமா எடுத்து ஜனங்களுக்கு சொல்றது சபையுடைய பங்கு. 3வது சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் விசுவாசத்தில் நடப்பது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசத்தை, அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கிறது தான் 3வது சபையுடைய பங்கு. 4வது நிலைத்து நிற்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிற அந்த சத்தியத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. நீ ஊழியக்கார முகத்தை பார்க்க வேணாம், பக்கத்துல இருக்கிற விசுவாசிக முகத்தை பார்க்க வேண்டாம். உங்களோட பேசுகிற ஆவியானவருடைய சத்திய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டு விசுவாசித்து நம்பி அதுபடி வாழக்கூடியவர்களா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை. 5வது இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருப்பீர்கள். ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சத்தியத்துல நல்ல போதனைகளை கேட்கிறவர்களா இருக்கணும். பரிசுத்தமான வாழ்வு வாழக்கூடியவர்களா இருக்கணும். ஒளியாக இந்த பூமியில நீங்க நிற்க வேண்டும். ஆகவே நாம் ஒளியாக சத்தியத்தில், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் சபையுடைய பங்கு. எத்தனை பேர் புரியுது? சபையுடைய பங்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியாக சொல்லுங்கம்மா. ஒளியாக, சத்தியத்தில், சாட்சியாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் சபையுடைய பங்கு. அதுக்குதான் தேவனுடைய ராஜ்யம் உங்க பகுதியில, உங்க தேசத்துல வந்திருக்கு சபையா. அப்ப இந்த சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, ஏதோ சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு நானும் ஆராதனை காத்தேன், பூசை கண்டேன்னு சொல்லி எழுச்சி போயிட்டு உங்க எல்லா வேலையை கட்டாயமாய் செய்யறதுக்காக அல்ல. உங்கள் மனங்கள் மாற வேண்டும், சிந்தைகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுவும் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சபையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எத்தனை புரியுது? நேர வசனத்துக்குள்ள போலாமா? பிரைஸ் தி லார்ட். 2 Thessalonians 2:7 மறுபடியும் வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் எப்போது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ அந்தி கிறிஸ்து எப்ப வரையான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சில இயேசுகிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த உலகின் முடிவும் உங்களுடைய வருகையும் எப்பொழுது இருக்கும், எப்பொழுது நடக்கும்? அப்ப இந்த உலகம் அழிக்கப்பட போகிறதுன்னு சொன்னீங்க.
அப்போ இந்த உலகத்துக்கு அழிவு, உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும்? அந்த அந்தி கிறிஸ்து வரக்கூடிய காலமும் அந்த உலகம் அழிகிற காலமும் நீங்களுடைய வருகை எப்பப்பா இருக்கும்னு கேட்கும் கர்த்தர் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4 இருந்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்ல, கவனிங்க. நான் தான் கிறிஸ்து, உங்களை மீட்கக்கூடிய கிறிஸ்து என்றால் மீட்பன், ரட்சகன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் தான் உங்களை மீட்கிற கர்த்தர் என்று சொல்லி அநேகர் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு எழுதி வருவார்கள். நம்பாதீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிள்ளைகளே, அது 3வது வசனத்தை வாசிங்கன்னா, பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் எப்பொழுது வெளிப்படும்? அல்லேலூயா. உங்களுடைய வருகை எப்பொழுது நடக்கும் ஆண்டவர்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு தாகம், ஏக்கம், உண்மையான கிறிஸ்தவங்க, எப்ப வருவீர் ஆண்டவரே, எப்பொழுது எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வீர் ஆண்டவரே அப்படின்னு தான் உண்மையான கிறிஸ்துவோட ஏக்கமா இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், உண்மையான கிறிஸ்துவோட ஏக்கம் எதுவாக இருக்கணும்னா, உங்களுடைய வருகைக்குள்ள ஒரு கூட்ட ஆத்மாக்களை மீட்டு ரட்சிக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த வருகை காலதாமதம் ஆகும் என்று சொன்னால் அழிந்து கொண்டிருக்கிற, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்மாக்களை எங்கள் மூலமாய், எங்கள் திருச்சபை மூலமாய், எங்கள் சுவிசேஷத்தின் மூலமாய் மீட்கப்பட வேண்டுமே. இதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பாரம். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, இயேசுவை கேட்டதாண்டு சொல்றாரு. இயேசுவின் பிரயோஜனமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கிறார். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ கடைசி காலத்துக்குரிய அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும்? அவன் இந்த உலகம் முடிவு அழியும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருடைய வருகையின் பொழுது என்ன நடக்கும்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா. இப்போ என்ன மீடியாவா? இப்ப நான் முன்னாடி எல்லாம் ஓரளவு உங்களுக்கு செய்தியை சொல்லிட்டேன், புரிஞ்சுக்குங்க. அக்கிரமத்தின் ரகசியம் என்னன்னு 3 பாயிண்ட் உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுத்தேன். அதுல மீடியா ஒரு பாயிண்ட். ஆமாவா இல்லையா? மீடியா அவன் கையில வச்சிருப்பான். இப்ப நீங்க வலைதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன வருது? அங்க ஒரு யுத்தம் நடந்தது, அவன் அங்க ஒரு பாம்பை போட்டா, அங்க ஒரு 1000 பேர் சத்தம்னா இயேசு வந்துட்டா, இயேசு வந்துட்டா. மீடியாவில் சும்மா அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் எழும்போம். அல்லேலூயா. உடனே அவர் தலையில தூக்கி வச்சு ஆடுற ஒரு கூட்டம் எழுப்போம். அவர் அப்படியே பேசுறாரு. இல்லையா, பைபிள் இருக்கிறத தான் சொல்றாரு. ஆனா அவர் பாதியை சொல்றாரு, மீதி என்ன சொல்லல. அந்த மீதியை நீ கத்துக்கோ. என்ன சொல்றாரு? சம்பவிக்கும் வாசிப்பது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஐயா, பயப்படாத எச்சரிக்கையோடு, பயப்பட தேவையில்லை. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் கவனிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவு உடனே வராது. அதனால நீ அசதியா இருந்துராத, ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கலாம். நீ ஜாக்கிரதையா இரு. அபிஷேகத்தை இழந்துடாத, எண்ணெயை இழந்துடாத. உன் விளக்கு அணைஞ்சு போகாம பார்த்துக்கோ. அது தப்பு இல்லை. அந்த எச்சரிப்பின் செய்தி தப்பு இல்லை. அதை வச்சு ஆதாயம் தேடக்கூடாது. இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார், அதோ அங்க இங்க இங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முடிவு உடனே வராதுப்பா. அடுத்த 7, ஜனத்துக்கு விரோதமாய் சொன்னமும்
ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. என்னென்னலாம் வருமா? ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சம். ஐயா, இப்போ நாட்டுக்கு நாடு யுத்தம் வந்தா பஞ்சம் வராம என்ன வரும்? அப்ப பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் செத்து புதைக்கு விடலாம போட்டா என்ன உண்டாகாங்க? கொள்ளை நோய்கள் வரும். கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு சீலம் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது நீங்க பொறுமையா படிச்சுட்டு போனீங்கன்னா, நான் இந்த உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாக தக்கி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரையா? நம்மதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரையா? இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 வருஷம் அந்த கிறிஸ்து கையில ஆண்டவர் உலகத்தை கொடுக்க போறேன். அவன் பயங்கரமா வெறித்தனமா இந்த உலகத்தை அழிவுக்குள்ள நடத்த போகிறான். அந்த 7 வருஷத்தை கத்து குறைக்க போறான். கத்தரை சோதரமணியே, இன்னும் மீட்கப்படாத ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாதிருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும் பொருட்டு அந்த நாட்களை குறைத்து கிரேஸ் பீரியட அதிகரிச்சுட்டு கிருபையின் நாட்களை, கிருபையின் காலங்களை கத்தர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். கத்தரை சோதரங்கள் ஆவியானவருடைய நாட்காலங்களை பூமியிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். கிருபையின் காலம்னா ஆவியானுடைய காலம். இப்ப ஆவியானுடைய காலத்துல சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கள்ள கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? ஆவியானவரே இல்லைன்பா. புரியுதா இல்லைங்களா? நீ அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசக்கூடாது சொல்லுவான். புரியுதா இல்லைங்களா? ஹல்லேலூயா. நீ ஆவில நிரப்பினா ஆவில நிரப்பக்கூடாது சொல்லுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அப்ப இங்க தெளிவாய் வசனம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் 14 வாசியமா இப்போ எப்ப அந்த நாள் வரும் பாருங்க. நான் சத்தியத்தை நேரம் சொல்றேன். சத்தியத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கரங்களை தட்டி கத்தரை சோதரம். இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா என் இயேசு கிறிஸ்து இதோ வந்துவிட்ட வாசல் அருகே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிற சொன்னாரு. அவர் உள்ளே வரணும்னா சுவிசேஷம் போனையா, எல்லா ஜாதிகளுக்கும் போனையா, எல்லா பாஷைக்காரருக்கும் போனையா, இந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் போகணும். கத்தரை சோதரம். எனக்கு சபை எங்க பின்தங்கி இருக்கிறது? ஏன் எழுப்புதல் வரலன்னா சுவிசேஷ பாரம் சபையில குறைந்து விட்டது. இன்னொன்று, சத்ருவானவன் சுவிசேஷம் அறிவித்தால் உன்னை அடிப்பேன், உன்னை துன்புறுத்துவேன் என்று பயமுறுத்துவதால் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். அதுக்கு மத்தியில என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று அவன் தேவன் ஆவியானவர் என்று ஆத்துமாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக சபை செடிக்கணும், சபை சுவிசேஷ ஊழியம் செய்யணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. அவங்க என்னெல்லாம் இருக்குது சொன்ன? அரசியல், கலாச்சாரம், ஊடகம், மீடியா துறை, கல்வி, தவறான போதனை, இதெல்லாம் மறைமுகமாய் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? உலக அமைப்புகளை பயன்படுத்துறது இதெல்லாம் சாத்தான். அப்ப அதுல நீ சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு பொய்யான போதனைகள், அல்லேலூயா, உண்மையில பொய் சொல்லுவாங்க, தவறா சொல்லுவாங்க. சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாம உங்க மேல பழி போடுவாங்க.
கர்த்தர் நிமித்தம், அது நிமித்தம் உனக்கு ஒரு பாடு வருதுன்னா நீ சந்தோஷப்படணும். அது நிமித்தம் நீ அவன் துயரம் அடையிறன்னா சந்தோஷப்படணும். உலகத்துல நமக்கு இல்லாத பாடாயா? எவ்வளவு பாடு இருக்குது. இயேசு கிறிஸ்துக்காக வருகிற பாடுகள் நிமித்தம், துன்பத்து நிமித்தம் நீ சந்தோஷப்பட கத்துக்கோ. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம். சபை எனக்கு எங்க போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு தெரியல அன்பு பிள்ளைகளே. ஆகவே தான் கர்த்தர் நீங்க சொல்றாரு, உங்களும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுது. சீக்கிரம் அடுத்தவங்க வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? சபை ஒன்றை நல்லா அறிந்து கொள்ளணும். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண பிறகு, தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு, அதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை நீ பெற்ற பிறகு, மனப்பூர்வமாக நீ பாவம் செஞ்சீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு ரட்சிப்பு மீட்பு இல்லை. அதுக்கப்புறம் எரிநரகம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? நீ அதுக்கப்புறம் நீ விட்டு வந்த பாவத்தை போய் மறுபடியும் நீ தொட்டியனா, அல்லேலூயா, நீ பாரம்பரியத்துக்குள்ள போய் சிக்கனேன்னா, பிசாசுக்கு அந்த இருளான அனுபவத்துக்குள்ள போய் மாட்டிட்டேன்னா, அதுல இருந்து மறுபடியும் நீ மீட்டு வந்தாலும் உன் நிலைமை கவலைக்கிடம் தான். எத்தனை பேர் புரியுது? நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே போன வாரம் கூட சொன்னேன். அல்லேலூயா, நான் என்ன குறித்து சொல்றேன்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு குடிகாரனா இருந்து ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னா, மறுபடியும் அந்த குடியில போய், அதுதான் ஏற்கனவே சொன்ன அவுட்லைன் கொடுத்தேன். அல்லேலூயா, அவன் மனதையும் சிந்தையும் மாற்றுவான். புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா, கெட்டு போனானே அல்ல, வேற என்று நாளும் அல்ல. அப்ப இங்க உலகம் 2 விதமாக கிரிகளை நடத்துது. ஒண்ணு, ஆன்மீக பாவத்தை நியாயப்படுத்துவது. பொய்யான ஆன்மீகம் பாவத்தை நியாயப்படுத்துறது. யார் தப்பு செய்யல, யார் பாவம் செய்யல, அதை நியாயப்படுத்துவாங்க. ஆல்ரெடி நீ அதுல தான் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயி உன் குடும்ப நிம்மதி இழந்து, உன் குடும்ப சமாதானத்தை இழந்து, உன் சரீரத்துல எல்லாம் செயலிழந்து போய், நீ ஏற்கனவே டெட் பாடியா போய் ஆண்டோட கிருபையை உன்னை மீட்டு ரட்சித்து கொண்டு வந்து உனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வந்து அழகா இந்த சமுதாயத்துல நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ சிந்தையோ எண்ணமோ மாறுதுன்னு சொல்லும், பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டும். யார் செய்யல, யார் சரியா இருக்கிறா? எவன் சரியா இருந்தானே சரியா இல்லைன்னா நீய நானும் சரியா இருக்கணும். கர்த்தரை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். விட்டு வந்த பாவத்தை தொடக்கூடாதியா. அதுக்கு தான் சொன்னேன், கூப்பிடுவான். உன் ஜெப நேரத்தை, நீ ஆவிக்குள்ள தேவனுக்குள்ள எழுப்பணுன்ற நேரத்தை அவன் கூப்பிடுவான். பிசாசு கூப்பிடுவான். போவாத, பரஸ்திரியின் வீட்டுக்கு போகாத. பரஸ்திரினா தெரியுதா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவள் வீடு இரு, அங்க அக்கிரமம் குடிகொண்டு இருக்கிறது, அங்க நியாயக்கேடு இருக்கிறது. அது உன் ஆத்மாவை வேட்டையாடி வேண்டும். கால வேலைக்கு நீதிமொழிகளை கத்த சொல்றாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பரஸ்திரி உதடுகள் இனிமையா இருக்கும். அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், ஒரிஜினல் என்னைக்கும் ஒரிஜினல்யா. அல்லேலூயா, ஆமென். ஒரிஜினல் என்னைக்கும் ஒரிஜினல், டூப்ளிகேட் என்னைக்கும் டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்டுக்கு அதிகமா விளம்பரம் இருக்கும், ஒரிஜினலுக்கு விளம்பரமே தேவையில்லை. அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரிஜினலுக்கு விளம்பரம் தேவை கிடையாதுயா, டூப்ளிகேட்டுக்கு தான் விளம்பரம் தேவை. டூப்ளிகேட் என்ன பண்ணும் தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கணும் அதுக்கு நல்லா தெரியும். சும்மா வாய்க்கு ருசியா உனக்கு தான் சமைச்சு வைக்கும். நீ அநியாயமே பண்ணாலும் உன்னை பாராட்டும். உன்னை என்ன பண்ணும்? ஆமா, சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். அன்பு தேவ பிள்ளையே, பரஸ்திரி வீட்டுல வேற என்ன பண்ணுவா? அவளே மதுவை ஊத்தி கொடுப்பா, குடிக்க வைப்பா, உன்னை வெறிக்க வைப்பா, உன் கையில இருந்ததெல்லாம் சுரண்டி உன்னை காலை பண்ணி கட்சியில ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுவா. இதுதான் பரஸ்திரியின் வேலை. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசியா அபிஷேகத்தை இழந்து, ஆவியானவரை இழந்து, ரட்சிப்பை இழந்து, நித்திய ஜீவனை இழந்து,
கண் குருடாக்கப்பட்டவனாய் அலைந்து தெரிவதில் ஒரு பிரச்சனமே இல்லை. அப்ப கர்த்தர் தெளிவா சொல்றாரு, அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே ஆமென் அப்படிப்பட்ட துக்கிரியைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு? அது அநியாயம். தேவனை துக்கப்படுத்துவது, ஆவியானவரை துக்கப்படுத்துவது. ஒருவேளை நான் தீய வார்த்தை பேசுறேன், நான் இருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பேன். மீண்டும் ஏதோ ஒரு சூழல்ல சில பேர் ரெண்டு அர்த்தம் வச்சு பேசுவாங்க, தெரியுங்களா? நல்லா பேசுவாங்க, அர்த்தத்துல பொடி வச்சு பேசுவாங்க, டபுள் மீனிங் சொல்லுவாங்க. குந்தகமா பேசுவாங்க, டபுள் மீனிங்ல பேசுவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பேச, அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. எல்லாம் பாவம், அக்கிரமம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே அவன் பேசுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை அநியாயக்காரர்கள் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றப்படாதபடி படாதிருங்கள். இயேசு மார்க்கத்துக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். இவங்களே எங்க போக மாட்டாங்க? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. நீ எதெல்லாம் விட்டுட்டு வந்தியோ, மீண்டும் அதெல்லாம் போய் நீ செய்யணும்னு நினைச்சீன்னா அங்க வர முடியாதுப்பா. தேவராஜ்யத்துக்கு வர முடியாது. உலகத்தை உன் கையில இருக்கு, உன் உள்ளத்துல தான் இருக்கு. நீ உலகத்தை நேசித்து உலகத்துக்குள்ள போகணும்னு நினைச்சேன்னா அங்க வர முடியாது. பிரைஸ் சொல்லலாம். 2 தீமோத்தேயு 3:1-5 சீக்கிரமா செய்யுமா? 2 தீமோத்தேயு 3. மேலும் கடைசி காலங்களில் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 1-5. 2 தீமோத்தேயு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்கள். பாருங்க, 2வது நீங்க எச்சரிக்கை அடையணும். இந்த கடைசி காலத்துல கொடிய காலம், கொடியனானதுங்க பயங்கரமான ஆபத்து நிறைந்த, உன்னை எப்ப வச்சுக்கோ, எதிர ஏமாத்தலாம், எதிர உன்னை மோசம் பண்ணலாம் நினைக்கிற கொடிய காலம் வருகிறது. அதை நீ அறியாயாக எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி அந்த கொடிய காலமா? மனுஷர்கள் எப்ப பாரு மனுஷங்க எதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, தண்ணியோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா. சில பேர் பேசி பேசி வீணா போயிருப்பாங்க, அது அவனுக்கு தெரியாது. அவன் தற்பெருமையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவன் தற்பெருமை ஒண்ணுத்துக்கும் உதவாது. கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் தான் நல்லது. அப்போ தற்பிரியராயும் என்ன பிரியரே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேலை இருக்கு. பண ஆசை, உனக்கு பண தேவை இருக்கலாம், தப்பே கிடையாது. உன் தேவைக்காக நீ எவ்வளவு வேண்டாலும் உழைக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ஆசைக்காக நீ வேலை செய்யாத. பண ஆசைக்காக, பண ஆசை உள்ளவர்களாயும் வீம்பு. நீ நல்ல காரியத்தை ஒண்ணு சொன்னாலும் அதுக்கு வீம்பு பேசுவாங்க, அதுக்கு எதிர்க்க பேசுவாங்க. ஏன்னா இவங்க தான் பெரிய புத்திசாலி மாதிரி, இவங்க தான் எல்லாம் தெரிந்த அறிவாளி மாதிரி உனக்கு என்ன பண்ணுவாங்க, உனக்கு புத்தி சொல்ற மாதிரி அப்படி வீம்பு பேசுவாங்க. வீம்பு. நீ சொல்றது சரியான காரியம், நல்லது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொல்றதை விட நான் சொல்றது ஹைலைட்டா இருக்கணும், நான் சொல்றதா பெருசா இருக்கணும், எனக்குதான் எல்லாமே தெரியும். இந்த எல்லாமே தெரியுன்றது மொத்தமா 0. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னைக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் சொல்றானோ அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அரை குடம் தான் ரொம்ப தள்ளும்போம், முழு குடும்பம் தள்ளும்பு. அது ஒரு தடவை 2 தடவை சொல்ல, 3ஆவது தடவை விட்டுரும். அதனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில பேர் தள்ளுபுவாங்க, பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். நீ ஒரு வசனம் சொன்னீங்கன்னா அது 10 வசனம் சொல்லணும், எல்லாம் எனக்கு தெரியும் காண்பிக்கிறதுக்காக. ஒன்னும் அங்க பிரயோஜனப்படாது, எதுவும் ஒன்னோட ஒண்ணு சேராது. பிரைஸ் சொல்லலாம். அப்புறம் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கூப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாதவங்க. நீ எவ்வளவு நல்லது செஞ்சிருப்ப, எவ்வளவு நல்லது செஞ்சிருப்ப, அவளை பார்த்திருப்ப, தூக்கியிருப்ப, பிடிச்சிருப்ப, அவளை ஆதரிச்சிருப்ப, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருப்ப. ஒரு செகண்ட்ல மறந்துடுவாங்க, நீ செஞ்ச எல்லா நல்லதையும் மறந்துடுவாங்க. பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி மனுஷர்களை? நன்றி அறியாதவர்கள். நன்றினா என்னன்னு தெரியாது. அப்போ பாக்குற மனுஷன் செஞ்ச நன்மைக்கே
நன்றி செலுத்த தெரியலன்னா பார்க்காத தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, எப்படி அந்த ஆத்மாவுக்கு தெரியும்? எப்படி ஆண்டுகிட்ட நன்றியா இருப்பாங்க? அப்போ நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு, எப்ப பாரு அவதூறு அவதூறு அவதூறு. முன்ன ஒரு பேச்சு, பின்ன ஒரு பேச்சு. மன நல்லா அக்கா எப்படி இருக்கிறக்கா, அண்ணா எப்படி இருக்கிறன்னா நல்லா இருக்கிறேன். சும்மா கடா பண்ண வரைக்கும் தெரியும். பின்ன போய் பேசுப்பாரு அவளா அவனா சொல்லும் பொழுதே செத்தே போயிடும். அல்லேலூயா. அப்படியாவது ஒரு பேசும். நீ ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன், நீ ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டேன். இல்லாததெல்லாம் ஜோதிச்சு அழகா ஒரு உருவத்தை வரைச்சு உன்னை பேசும் பாரு. அப்படி அவதூறு பேசும். அவதூறு சொல்லுமா செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்க தெரியுங்களா? இச்சை அடக்கம் கிடையாதுங்க. உனக்கு முன்னாடி விருந்து பண்ணி எல்லாத்தையும் உணவு முன்னாடி வச்சா முதல்ல கத்தி எடுத்து தொண்டையில வச்சுக்கோன்னு பவுல் சொல்றாரு. என்ன பண்ணணுமா? உன்னை விருந்துக்கு அழைச்சவன் விருந்து பண்ணி முன்னாடி வச்சிருக்கும் பொழுது முதல்ல ஆமா அதுல எது உனக்கு பிரயோஜனமா இருக்கும், அது எது உன் சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளும். அதை மட்டும் எடுத்துக்கோ. எனக்கு நிறைய இச்சை அடக்கம் கிடையாது. நான் வெறும் சாப்பாட்டுல மட்டும் சொல்றேன். இன்னைக்குதான் பட்டியல் போட்ட நிறைய வியாதி பட்டியல் போட்டு அதுக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வியாதியை விட 100 மடங்கு பட்டியல் போட்டு கொடுத்துருவான். நான் சொல்றது வாய்க்கு உள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதியா. வாய்க்கு உள்ள போறது நீ சாப்பிடுறது எதுவும் ஒண்ணு தீட்டுப்படுத்தாது. அதெல்லாம் ஆசனவாய கழிஞ்சு வெளியில போயிடும். மனுஷனை இருதயத்திலிருந்து வெளியில வரது தான் மனிதனை தீட்டுப்படுத்த. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. உன் உள்ள இருந்து ஒண்ணு வருது பாரு, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். அப்ப இங்க வேதம் சொல்லுது இச்சை அடக்கம். பார்வையில இச்சை, அல்லேலூயா. மாம்சத்துல இச்சை, இச்சை, அல்லேலூயா. மத்தோட உடைமைகளை பார்க்கிறது ஆசை, மத்த வீட்டு வாசல பார்க்கறது ஆசை. இது கூட பரவாயில்ல. அல்லேலூயா. மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து போட்டி பொறாம போடுற எத்தனை பேர் ஆசை. அல்லேலூயா. இப்படி இச்சை அடக்கம் இல்லாமல் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு விஜய் மாதிரி எனக்கு புருஷன் வரணும். ஒரு விஜய் எத்தனை பேருக்கு புருஷனாக முடியும்? இப்ப ட்ரெண்டிங் அப்படித்தானே இல்ல? அல்லேலூயா. ஐஸ்வர்யா மாதிரி எனக்கு மனைவி வரணும். ஒரு அந்த அருமையான மகன் ஒருத்தருக்கு தான் அவங்க மனைவி இருக்க முடியும். அவங்க எத்தனை பேருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ உனக்கு வர கணவன், உனக்கு வர மனைவி உனக்கு எப்படி இருக்கணும்? உனக்கு அழகா இருக்கணும். யா முதல்ல கர்ணத்தடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் புருஷனை நீ முதல்ல அழகு பாரு. உன் மனைவிய முதல்ல அழகு பாரு. அவளை நேசிக்க, அவங்க நேசிக்க முதல்ல கத்துக்கோ. அது குருடோ செவிடோ முடமோ அது எதுவோ கத்தர் உனக்கு கொடுத்ததுதான் பெஸ்ட். நம்பவே இல்லையா? வாலிப பசங்க நிறைய ஏமாந்து போறது இப்படிதான். அது நல்லா பீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா வெள்ளையாக்கி லிப்டிக் அடிச்சு அத்தை அடிச்சு பப்பு வச்சு பப்புன் மாதிரி வந்து நிற்கும். நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. முகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாத, உள்ளத்தை பார்த்து கல்யாணம் பண்ண. அதுதான் காலத்துக்கும் நிற்கும். அதுதான் உன்னை தூக்கி பிடிக்கும். ஒரு கணவன் மறிக்க தருவாய் போகும்போது முடியலன்னு பொழுது அல்லேலூயா அடி தூக்கி பிடிச்சு கூட போய் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் புருஷன் பழைச்சா போதும் போய் நிக்கிறா பாருங்க. அதையா இருக்குல்ல பெஸ்டான அழகு. காரணம் கட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கொடுமையுள்ளவர்களாயும் நல்லொரு பகைவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்காத பலரை மனிதர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட விட்டு நிர்வீலாக்கும் சேராத. தெளிவா சொல்றாருல்ல பவுல். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்றாருல்ல,
நீ சேர்ற இடம் சரியா இருக்கணும் ஐயா. உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னா நீ இல்ல, உன் குடும்பம், உன் எதிர்காலம், உன் பிள்ளைங்க எதிர்காலம் எல்லாம் நாசமா போயிடும். லிசன், கவனிங்க. திருமணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்குங்க. அதுக்காக கிறிஸ்துவ கூட தான் நான் சேரணும் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அல்லேலூயா. நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுதா? அவங்களோட பேசினாலும் பழகினாலும் அவங்களுடைய காரியங்கள் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. பவுல் மாஸ் மேடைக்குள்ள போனாரு, அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளல, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு. அது ஒன்னாவது பிடிச்சிருந்தது, அதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் அறியாத இருக்கிற தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போறோம், என்ன பண்றோம், அல்லேலூயா, என்ன பண்றோம் தான் முக்கியம். எந்த இடத்துக்கு போறோம்ன்றது முக்கியம் இல்லை. நீ எங்க போனாலும், யாரோட பழகினாலும், என்ன பண்ணாலும் நீ என்ன பண்றீங்க பரலோகம் பார்த்துட்டு எந்த கண்ணு தட்டி காத்திரை சோத்திரம் பண்ற உன் கிரியைகளை குறித்து நீ கணக்கு சொல்ற இடத்துல இருக்கிற. புரியுதா இல்லைங்களா? அது யாக்கோபு 1:22 சொல்லுகிறது. சீக்கிரமா வாசிங்க. 21:22 சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 1:21-22. எல்லாவித அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு அகற்றிவிட்டு உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை பிடிச்சுக்கோ. கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதை பிடிக்கணும்னா வசனம் தான். சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஊழியக்காரன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை பைபிள்ல இருக்கா பாரு, பைபிள்ல இருந்தா ஏத்துக்கோ, அதுல நிலைத்து நிக்க கத்துக்கோ. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு தீர்க்க ஆயுசு, அதுதான் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும். புரிஞ்சுச்சா இல்லைங்களா? அல்லேலூயா. 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவங்களை மட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து இடுப்பு வலிக்க, கால் வலிக்க, கழுத்து வலிக்க 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறீங்களே, என்னவா திருவசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அல்லேலூயா. அதுதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்றோம். அடி வயிற்றிலிருந்து ஏன் அந்த மூச்சை இழுத்து உங்களுக்கு நாங்க இவ்வளோ ஆழமா பேசுறோம், கத்தி சொல்றோம்னா, ஐயா கேட்கிறவங்க மட்டும் இருந்துடாதீங்க ஐயா, கேட்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாதுயா. அமீன். அதன்படி செய்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனை சொல்லிருக்கீங்க. காரணம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே மத்தேயு 13:19-20 சொல்லுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருக விதைக்கப்பட்டவன். அப்ப நீ வசனத்தின்படி நடக்கலன்னா ரொம்ப நாள் வசனம் உனக்குள்ள இருக்காது. பொல்லாங்கன் ஒருத்தன் இருக்கிறான், வஞ்சிக்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து அந்த வார்த்தையை அவன் இருதயத்தில இருந்து செவியில இருந்து எடுத்துட்டு போயிடுவான். புரியுதா இல்லைங்களா? இரண்டாவது, உலக சிற்றின்பங்கள்ல ஐசியத்தின் மயக்கத்துல நீ இருப்ப சொன்னா முற்கள் நிலைந்ததுக்கு மத்தியில் அந்த வசனம் வந்து விழுகிறது. அதே மாதிரி 13:22 சொல்லுகிறது, முள்ள இதங்களை விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனா இருந்து உலக கவலையும் ஐசியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கும் பொழுது ஆவானம் பலனில்லாம போயிடலாம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ரெண்டு சேர்ந்து நறுக்குச்சுன்னு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்ப மத்திய 7:21-23 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளே அநேகரை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன்.
எத்தனை பேர் புரியுது? ஐயா, நீ தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், பிசாசுகளை துரத்துற வரமுடியவனா இருக்கலாம், ஆவிகளை துரத்துகிற வரமுடியவனா இருக்கலாம், வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு மகளா இருக்கலாம். ஆனா பிதாவின் சித்தத்தை செய்யலன்னா எல்லாருமே அக்கிரமக்காரர்கள் தான். உன்னை கடைசியில ஆண்டு தள்ளிடுவாரியா. அதனால இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், அது ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அற்புதம் செய்யறதுனால நீ பரலோகத்துக்கு வந்துட முடியாது, அதிசயத்தை செய்யறதுனால பரலோகத்துக்கு வந்துட முடியாது. விசுவாச துரத்திட்டேன், நான் பெரிய விசுவாசி, பெரிய ஊழியக்காரன், நான் தப்பிக்கிறதுனால பரலோகத்துக்கு வந்துட முடியாது. வியாதிகளை சுகமாக்கிட்டதுனால நீ பரலோகத்துக்கு வந்துட முடியாது. மணிக்கணக்கான செடிக்கிறதுனால பரலோகத்துக்கு வந்துட முடியாது. கிரியே சரியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவன் விரும்புகிறபடி உன் ஜீவனை, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். அது அக்கிரம சிந்த அக்கிரம எண்ணம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா பார்த்துக்கணும் சரீரத்தையா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் சரீரத்துல, உன் எண்ணத்துல, உன் பார்வையில, சிந்தையில பரிசுத்தம் இருக்கணும். அது இல்லாம அத்தனை வர இருக்கு, இந்த வர இருக்கு, அந்த வர இருக்கு, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், சபைக்காக அள்ளி கொடுத்தவனை எவன் கொடுக்க சொல்றது? கனி இல்லாம. அல்லேலூயா. கண்ணில் ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள். ஆகவே நமது இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் 1 யோவான் 3:7-8 பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி இருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியை செய்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தான். பிசாசு என்ன பண்றானா? ஆதி முதல் பாவம் செய்யறவனா இருக்கான். அப்ப பாவம் செஞ்சுட்டு நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சுட்டு நான் ஆண்டோட பிள்ளை, நான் ஜெபம் பண்றேன், நான் திருவந்தெடுக்கிறேன், நான் பிசாசை துரத்துறேன், நான் சுகமாக்குற வரமுடையவன், நான் அந்நிய பாஷை பேசுறேன். நோ 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 ஆண்டவர் உன்கிட்ட பிரியமாவே இல்லை. இன்னைக்கு தேவ எச்சரிப்பின் செய்தி. இன்னைக்கு மனம் திரும்பு. பிசாசு இன்னைக்கு வஞ்சித்துட்டு இருக்கிறான். உன்னை ஒரு கம்ஃபர்டபுளா உன்னை திருப்திப்படுத்த பாக்குறான். நீ செஞ்ச ஊழியத்தை உன்னை திருப்திப்படுத்த பாக்குறான். எப்பவுமே ஊழியத்துல திருப்தி அடைஞ்சிடாத. பரவாயில்ல, நான் நல்லா செஞ்சுட்டேன்னா ஸ்டாப் ஆயிரும். இல்ல இன்னும் நான் கத்த இதோட பெஸ்ட் ஆண்டவருக்காக செய்யணும். கொடுக்கறதுலயும் சரி, ஊழியம் செய்யறதுலயும் சரி, திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இல்ல இதை விட நான் இன்னும் பெஸ்டா, அப்படிதான் இல்லைங்களா? இன்னும் பெஸ்டா கத்தருக்காக நான் ஊழியம் செய்யணும். இன்னும் பெஸ்டா என் குடும்பத்தை கத்தருக்குள்ள, இன்னும் பெஸ்டா கத்தருக்குள்ள வடிவமைக்கணும். இன்னும் கத்தருக்காக நான் இன்னும் பெஸ்டா எழுப்பணும். இப்படி நினைச்சுட்டே இருங்க. அதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்று மறுரூபமாக்குவது. ஒரு தடவை நான் பரிசுத்தத்தை பெற்ற போதும் நிறுத்திடாதீங்க. பரிசுத்தத்து மேல பரிசுத்தத்தை இன்னும் பெஸ்டா கத்தருக்காக எதெல்லாம் செய்ய முடியும்னு இன்னும் மேல வந்துகிட்டே இருங்க. பின்ன இடையில பிசாசு உள்ள போருமா உங்களை வஞ்சிக்க நினைப்பான், ஏமாத்த நினைப்பான், அவன் பின்மாற்றத்தை கொண்டு போக நினைப்பான், பலபலப்பான காரியங்களை காட்டுவான், பாவ இச்சைகளை காட்டுவான், அவன் புருகனமான காரியங்களை காண்பிப்பான், இல்ல உங்களை சோர்வை உண்டாக்குவான், உங்களை பலவீனை காட்டி உங்களை பயமுறுத்துவான். எப்படி வேணாலும் அவன் செயல்படட்டும், அவன் பாச்சா நம்ம கிட்ட பலிக்காது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து அவன் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பவுல் சொல்லிட்டு சொல்றார். ஆகிலும் சர்ப்பமானது அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணிச்சான்? தந்திரமானது தன்னுடைய தந்திரத்தினால, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை ஏமாத்தினது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெட்டு போகுமோ என்று பயந்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த செய்தி. கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் மூல உபதேசத்தை விட்டு, கிறிஸ்துவை பற்றிய உங்கள் விசுவாசத்தை விட்டு, கிறிஸ்துவுக்காக இன்று வரை நீங்கள் போராடி கொண்டிருந்த போராட்டத்தை விட்டு, நல்ல சாட்சியை விட்டு, உங்கள் மனம், உங்க சிந்தை, உங்க எண்ணம் உங்களை பின்னாடி இழுத்து போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்குன்னு பவுல் சொல்றாரு. முழங்கால் படியிடுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. அப்ப நான் பயந்து போறேன். அதுக்குத்தான் இந்த எச்சரிப்பு செய்தியை உனக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், நிற்கிறவன், நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். நான் முற்றும் கற்று தேர்ந்தவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன்.